இன்று ரப் பாடகர் சங்கீர்த்தனன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விடுதலையின் பின் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட அரசியல் செயற்பாடுகள், பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்ட ஒருவர் சாதாரண வழக்குக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இவற்றின் பின்னணி எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். கோத்தபாய ராஜபக்சவுக்காக அவரது நலன் சிறக்க வேண்டி இப்பொழுது பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கா இப்பொழுது புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். என்ன அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். இதே வேளையில் ஒரு சிறுமி ஒருவரை சீரழித்தார் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தேரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரருக்கு இப்பொழுது DNA பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும், அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய ஒரு உரை பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இறுதி யுத்தத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் விடுதலை புலிகளின் இளைய மகன் என்று சொல்லப்படுகின்ற பாலச்சந்திரன் கொலை தொடர்பாக அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்தன் கைது செய்யப்பட்ட விடயம். பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரிவின் கீழே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்படுவதாக இருந்தால் இவர் ஒன்றில் நாட்டுக்கு ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், அல்லது நாட்டுக்கு எதுவும் அழிவினை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், பல்வேறுபட்ட அழிவுகளை மேற்கொள்வதற்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்க வேண்டும். இவ்வாறான எந்த செயற்பாடுகளும் இல்லாமல் தனியொரு பாடல் பாடினார் என்பதற்காக இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி இருக்கின்ற சமயத்தில் இவருக்காக வாதாடி இருந்தார் கேசவன் சயந்தன் அவர்கள். இன்றைய தினம் இவர் நீதிமன்றத்தினால், சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 3 நிபந்தனைகள் அவருக்கு விடுக்கப்பட்டு அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சட்டமா அதிபரின் பணிப்பின் பேரிலே இது இடம்பெற்றிருக்கிறது. சட்டமா அதிபரினால் போலீசாருக்கும் சாவகச்சேரி நீதிமன்றத்துக்கும் அறிவிக்கப்பட்ட விடயத்தின் அடிப்படையிலே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. சரி, அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இவற்றின் பின்னணியில் இப்பொழுது எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள். எதற்காக கேசவன் சயந்தன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றும், இளங்குமரனுக்கும் ஜனாதிபதிக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். எனவே எதற்காக இவர் ஜனாதிபதிக்கும் இளங்குமரனுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற வேளையில், அங்கே சயந்தன் ஆஜராகாமல் வேறு சட்டத்தரணிகள் எதற்காக ஆஜராகி இருந்தார்கள் என்கிற விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே வேளையில் இவரது தாயார் தெரிவித்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில விடயங்களும் இப்பொழுது சமூக வலைத்தளம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. தாயாரை தரங்கிட்ட வார்த்தை குறைவால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முன்னாள் எம்பியினுடைய, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய சகா பேசி இருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது சமூக ஊடகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது தவிர இந்த சங்கீத்தனின் கைதை விமர்சித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த சங்கீர்த்தனின் கைதின் பின்னணியில் இருந்திருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எதற்காக சாதாரண ஒரு பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்? பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்ட அந்த பாடகர் எதற்காக சாதாரண சட்டத்துக்கு மாற்றப்பட்டார்? பொதுமக்கள் நடைமுறை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் கீழ் 120வது பிரிவின் கீழ் இவர் மீது இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் நிபந்தனையிலே இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இருவர் சரீரப்பிணை வைத்து இவரை வெளியே எடுத்திருக்கிறார்கள். இனி இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இனி வெளிவரும். அவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம், என்ன நடைபெறப் போகிறது. இப்பொழுது சங்கீர்த்தனம் பிணையிலே வந்திருக்கிறார். ஆனால் இவரது வழக்கு இன்னும் முடியவில்லை. இவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வழக்கு தள்ளுபடி செய்யப்படவில்லை. ஆனால் இவர் ஜனாதிபதிக்கும் இளங்குமரனுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். சட்டமா அதிபர் விடுத்த பணிப்பின் பேரிலே தான் இந்த வழக்கு இன்றைய தினம் நகர்த்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டு இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையிலே கோத்தபாய ராஜபக்ச, உங்கள் பலருக்கு தெரியும், தடை சட்டம் விதிக்கப்பட்டதன் பிற்பாடு இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறார். வெளியே எங்கே வந்திருக்கிறார் என்றால், அவரது பெயரிலே ஒரு பௌத்த ஆலயம் ஒன்றிலே ஒரு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவருக்கு காலம் கூடாது என்றும், எனவே விளங்கிவிட்டது போல் இருக்கிறது, தன்னை கை செய்ய போகிறார்கள் என்கின்ற விடயம் இவர்களுக்கு புலப்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது. எனவேதான் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவை தொடர்பாக ஒரு பூஜை வழிபாடு ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். அவரது உடல் உள்ள ஆரோக்கியம் சிறக்க வேண்டும் என்று சொல்லியும், அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்ட நல துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டியும் அவர்கள் இந்த வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையில் நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே பரவியிருந்த ஒரு புகைப்படம், மாஸ்க் அணிந்தபடி காட்சி தந்த ரணில் விக்ரமசிங்கா. நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்று நோக்குகின்ற அளவிற்கு அவரது அந்த
புகைப்படங்கள் அமைந்திருந்தன. மாறாக நாங்கள் கொரோனா காலத்திலே அனைவரையும் மாஸ்கோடு பார்த்திருந்தோம். இப்படி இருக்கின்ற நிலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்ன இடம்பெற்றிருக்கிறது சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் நாங்கள் எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது தொடர்பான கலந்துரையாடலாகவே அது இருந்திருக்கிறது. அந்த கலந்துரையாடலில் பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன என்றும், மக்களை எவ்வாறு மக்கள் மயப்படுத்துவது என்றும், கட்சியை எவ்வாறு மீளமைப்பது என்பது தொடர்பாகவும் அந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்க பேசியிருக்கிறார் என்றும், 10 வருடங்களுக்கு அவரது உடல் உள ஆரோக்கியம் சிறப்பு பெற்றிருக்கிறது என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனிலிருந்து ஒன்று தெரிகிறது என்னவென்று சொன்னால், நாட்டை பொறுப்பேற்க ஜனாதிபதி தயாராகிவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்க தயாராகிவிட்டார். அன்றகுமார் திசாநாயக்க விலகிக் கொண்டு நாட்டை ரணில் விக்ரமசிங்காவிடம் தந்துவிடுங்கள் என்பது போன்று அவரது ஆதரவாளர்கள் இன்றைய தினம் கருத்துக்கள் தெரிவித்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. சரி, இது இப்படியே இருக்கின்ற நிலைமையிலே நேற்றைய தினம் முஸ்லிம் காங்கிரஸ் ரவுஃப் ஹக்கீம் நாடாளுமன்றத்திலே ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் அவர் தெரிவித்த விடயங்கள் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. என்ன விடயம் என்று சொன்னால், பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம். உங்கள் பலருக்கு தெரியும், தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது இளைய மகன் பாலச்சந்திரன் ஆரம்பத்திலே ஒரு முகாம் ஒன்றில் வைத்து பிஸ்கெட் வழங்கப்பட்டிருக்கின்ற காட்சிகள் புகைப்படங்களாக வெளிவந்திருந்தன. அதன் பிற்பாடு அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடக்கின்ற காட்சிகளும் வெளிவந்திருந்தன. எனவே இவை தொடர்பாக சேனல் 4 அந்த வேளையிலே காணொலிகளை வெளியிட்டிருந்தது. அதனை அப்பொழுதிருந்த அரசாங்கங்கள் மட்டுமல்ல, எப்பொழுது வந்த அரசாங்கங்களும் அவற்றை மறுத்து வந்தன. அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தன. ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்ற இந்த விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், ரவுஃப் ஹக்கீம் என்ன சொல்ல வருகிறார் என்கின்ற விடயத்தை சிலர் புரிந்து கொள்கின்ற விடயம் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், சேனல் போவிலே அசாத் மௌலானா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவற்றின் அடிப்படையிலே ஈஸ்டர் குண்டுதாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கட்டமாகத்தான் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் அலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே சேனல் போ நிறுவனத்தின் அந்த வீடியோ காணொலி, சேனல் போ நிறுவனத்தினுடைய அந்த காணொலியின் அடிப்படையில் உங்களால் இவ்வாறு தீர விசாரிக்க முடியுமாக இருந்தால், ஏன் இந்த பாலச்சந்திரனின் இறப்புக்கும் உங்களால் நீதி வழங்க முடியாது என்பது போன்று ரவுஃப் ஹக்கீம் கேள்வி எழுப்பியிருக்கார். ரவுஃப் ஹக்கீமுக்கு ஒன்றும் சட்டம் தெரியாதவர் அல்ல. அவர் சட்ட நுணுக்கங்கள் மிக ஆழமாக புரிந்த ஒருவராக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையில் ரவுஃப் ஹக்கீம் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் அசாத் மௌலானாவினுடைய கூற்றை சேனல் 4 வெளியிட்ட வேளையில் அவற்றை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தி அரச புலனாய்வு பிரிவு அதிகாரியையும் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் வெளிச்செல்வதற்கு தடை விதிக்க முடியுமாக இருந்தால், ஏன் இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் ஆராயவில்லை? அவர் பயங்கரவாதியாக இருந்துவிட்டு போகட்டும், அவரது குழந்தை பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது போன்று கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கு உதாரணமாக அவர் தெரிவித்திருப்பது, ரோகண விஜய வீரவின் புதல்வர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் காப்பாற்றப்படுகின்ற வேளையில் எதற்காக இந்த பிள்ளை கொல்லப்பட வேண்டும் என்பது போன்று அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது உண்மையிலேயே காலத்தில் சிறந்த ஒரு கேள்வியாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அது பொய்யாக இருந்தால் இதுவும் பொய், இது சரியாக இருந்தால் அதுவும் சரி. எனவே யுத்த உரிமை மீறல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்று சேனல் 4 ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறது. பலர் சுட்டுக் கொல்லப்பட்ட காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றை மட்டும் விசாரிக்கின்ற நீங்கள் ஏன் அடுத்த பக்கத்தை விசாரிக்க மறந்து விட்டீர்கள் என்பது போன்று ரவுஃப் ஹக்கீம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவை இருக்கின்ற வரையில் ரவுஃப் ஹக்கீம் அரசாங்கத்தோடு தான் இருந்தார். அந்த பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்படுகின்ற வேளையில் அவர் அரசாங்கத்தோடு இருந்தார். நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக பதவி வைத்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் கூட இப்பொழுது அவர் இந்த கேள்வியை கேட்டிருப்பது என்னென்னு சொன்னால், அசாத் மௌலானாவின் விடயங்கள் வந்திருப்பது இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில். எனவேதான் ரவுஃப் ஹக்கீம் காலத்தை நன்கு உணர்ந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்று இப்பொழுது அரசியல் அவதானிகளால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இவை இப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை சீரழித்தார் என்று சொல்லப்படுகின்ற அட்டமஸ்தானி கேமரத்தின தேரர், இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அதாவது, இந்த பாடகர் கைது செய்யப்பட்ட வேளையில் பாடகருக்கு சிறுமியை சீரழித்தவருக்கு விடுதலையா என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளம் எங்கும் உராவித்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி இருக்கின்ற சமயத்தில் இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், அனுராதபுரம் நீதவான் ஒரு கண்டிப்பான கட்டளை ஒன்றினை விட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 16ஆம் தேதி அரச
பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு இவர் சென்று தனது இரத்த மாதிரி அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், ஏற்கனவே அங்கு இரத்த மாதிரிகளோடு பல்வேறுபட்ட ஆடைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவரது இரத்த மாதிரி முன்னரே பெறப்பட்டிருக்க வேண்டும், ஏனோ தெரியவில்லை. இவ்வளவு தாமதமாக இவற்றை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இவர் ஒரு பௌத்த தேரராக இருப்பதால் சலுகைகள் வழங்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி பல்வேறு வட்டங்களிலும் இருந்து வருகின்ற நிலைமையில் இப்பொழுது இவர் தொடர்பாக இப்போ DNA பரிசோதனைக்காக இவர் இரத்த மாதிரி செலுத்தி ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் இப்பொழுது கண்டிப்பான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையிலே பல்வேறுபட்ட நபர்கள் வெளியிட்டு வருகின்ற நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் உங்கள் பலருக்கு தெரியும். எதிர்கட்சியில் இருந்து வருகின்ற பல்வேறுபட்ட நபர்கள் சுரேஷ் சலையினது விடயம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த விடயம் தொடர்பாக பேசலாமா பேசக்கூடாதா என்பது பலரது விவாதமாக இருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக இவர்கள் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு விவாதம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், அண்மையிலே ஒரு தேரர் நீதிமன்றத்துக்கு எதிராக கோத்தபாய ராஜபக்சவின் பயணத்தடைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டார் என்று சொல்லி அவர் பின்னர் மன்னிப்பு கேட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே மற்றும் ஒரு நபர் சமன் பத்ரன இவர் என்ன தெரிவித்தார் என்று சொன்னால், இவரும் இந்த விவரங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை தெரிவித்து வந்தவர். இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தனது சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது நீதிமன்ற விவகாரம் என்பது எனக்கு தெரியாது, எனவே நான் அதை விமர்சனம் செய்திருக்கிறேன் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட நபர்கள் மீது சட்டம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதவே ஒரு தமிழ் நபர்கள் செய்வார்களாக இருந்தால் எப்படிப்பட்டதான சட்டங்கள் இவர்கள் மீது பாயும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொன்னால், அந்த அவமதிப்பை செய்த நபர்கள் நீதிமன்றத்திலே ஒரு செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த செயற்பாட்டை விமர்சித்தவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் வலுப்பெற்றிருக்கின்றன. சரி, இவை இப்படியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் பலருக்கு தெரியும், இந்த தொல்பொருள் திணைக்களத்தால் அபகரிக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரதேசங்கள். அவற்றில் ஒன்றுதான் உங்கள் பலருக்கு தெரியும், ஆதிசிவன் ஆலயம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற குருந்தூர் மலை. இந்த குருந்தூர் மலையில் ஆனாதி காலமாக தமிழர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தார்கள் என்று முன்னோர்கள் பலர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாதி காலமாக அங்கே தமிழர்கள் வாழ்ந்தார்கள், தமிழர்கள் வழிபாடுகளை செய்தார்கள், அங்கே ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் காலமாக அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அண்மையிலே இந்த பிரதேசத்தை அபகரித்த தொல்பொருள் திணைக்களம் அதை தங்கள் வக்கம் வைத்துக் கொண்டது. அங்கே எந்த விதமான ஒரு கட்டிடங்களை கட்டுவதோ அல்லது எந்த விதமான ஒரு வழிபாடுகளை மேற்கொள்வதோ தடை செய்யப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்து வந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் அவற்றை மெய்ப்பிக்கின்ற வகையிலே தொல்பொருள் திணைக்களத்தினுடைய ஆணையாளரால் இது வரலாற்று சிறப்புகள் பலவற்றை கொண்ட ஒரு பௌத்த பூமியாக இது இருக்கிறது என்றும் அதிலே தமிழர்கள் வாழ்ந்ததற்கான எந்த விதமான அடையாளங்களும் இல்லை என்றும் அது வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கே வழிபாடுகளை செய்கின்றதற்கான எந்த விதமான வரலாற்று சிறப்புகளும் இல்லை என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்து இனிமேல் அந்த இடத்தில் எந்தவித கட்டுமானங்களையோ அல்லது எந்த விதமான வழிபாடுகளையோ மேற்கொள்ள முடியாது என்பது போன்று இப்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஆனாதி காலம் தொட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்த மக்கள் நடையாக நடந்து வந்து அங்கே ஆதிசிவனை வழிபட்டு சென்றார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. எனவே இது இப்படி இருக்கின்ற சமயத்தில் இது தனியே பௌத்தர்களுக்கு சொந்தமான பூமி என்று சொல்வது எப்படியான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமாக இது இருக்கிறது. இதே வேளையில் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலே எதிர்வருகின்ற நல்லூர் ஆலய உற்சவத்தை முன்னிட்டு சங்கிலியன் தோப்பிலே இடம்பெற இருக்கின்ற ஒரு புத்தக கண்காட்சி சீனர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற வாத விவாதங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன. யாழ் மாநகர சபையிலே மாநகர சபையில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த விவாதங்கள் தொடர்பாக இப்பொழுது ஒரு முடிவெடுக்கின்ற செயற்பாடு இடம்பெறும் என்றும் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி கிடைக்காது என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைய தினம் செம்மணியில் 23வது நாட்களாக அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் பலருக்கு தெரியும், 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 23ஆம் நாளில் இன்றைய தினமும் 12 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 353 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்படுகின்றன, அரச பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இனி இவை எந்த கால பகுதியில் இறந்தவைகள் என்பது தொடர்பான விடயங்கள் வெளிவரும் என்றும் இவற்றின் பின்னால் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே
ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும். அது நான் வாழ்ந்த பிரதேசமாக இருப்பதனால் அங்கே என்ன இடம்பெற்றது என்பது போன்ற விடயங்கள் எங்கள் பலருக்கு தெரிந்திருக்கும். இரவு வேளைகளிலே அங்கே எந்த வகையான நடவடிக்கைகள் இடம்பெற்று எவ்வாறு மக்கள் கைது செய்யப்பட்டார்கள், எவ்வாறு கொண்டு குவிக்கப்பட்டார்கள், யார் யார் இவரோடு சம்பந்தப்பட்டார்கள் என்கின்ற விடயமெல்லாம் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த என் போன்றவர்களுக்கு நன்றாக புரியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, எதிர்வருகின்ற 31ஆம் தேதி, ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஒரு போலீஸ் முன்னாள் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட இருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.